என் தங்க பிள்ளையே, நீ தீராத வழிகளோடு அங்கு போராடி கொண்டிருக்கின்றாய். மனதிலே நெருப்பை வைத்து கொண்டு வெளியில் ஒன்றும் தெரியாதது போல் பார்ப்பவர்களிடம் புன்னகைத்து கொண்டே இருக்கின்றாய். நான் சொல்வதை கவனமாக கேள். நீ விரும்பியவரிடம் என்ன சொன்னால் உன் வசமாக வருவாய் என்று தானே மனம் தளர்ந்து கொண்டே இருக்கின்றாய். நான் என்னதான் நன்மையை செய்தாலும் நல்லதை செய்தாலும் அவர் ஏற்றுக்கொள்ளும்படியான மனநிலையில் இல்லையே தாயே. நான் என்ன செய்வது ஏது செய்வது என்றுதானே உன் மனம் அங்கு தவித்து கொண்டு இருந்தது. நான் சொல்வதை கவனமாக கேள். உன் மனதில் நீ என்ன நினைக்கின்றாய்? அவரை பற்றி குற்றம் குறைகள் எதுவுமே நினைக்கவில்லை தானே. அவர் நன்றாக இருக்க வேண்டும். நீ எதற்காக அப்படி ஒரு காரியத்தை செய்தாய்? அந்த காரியத்தை செய்தனால்தானே அவர் தவறாக உன்னை நினைத்து கொண்டு இருந்தாய். இனி அதற்கெல்லாம் வேலையே இல்லாமல் உனக்கான கஷ்டத்தை நான் மீட்டெடுக்க வந்து இருக்கும் பொழுது உன் உள்ளத்தை நான் புரிய வைக்க நேரம் வந்து விட்டது. அதனால் நீ உன்னுடைய வேலைகளிலும் கடமைகளில் மட்டும் கவனத்தை செலுத்து. அவர் உன்னை எப்படி வேண்டுமானாலும் நினைப்பதற்கு நான் சம்மதிக்கப் போவதே கிடையாது. உன் மனதில் என்ன இருக்கின்றது? நீ அவரை பற்றி என்ன எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றாய்? எப்படி இருந்தாலும் அவர் நினைவலைகளோடு தான் உன் வாழ்க்கையை வழிநடத்தி கொண்டு இருக்கின்றாய் என்று அவருக்கு புரிய வைக்கும் நேர காலம் வந்து விட்டது. இனி சிறிதளவேனும் நீ மனம் தளராதே. நம்பிக்கையோடு அத்தனை விஷயத்திலும் செயல்படு. இந்த நிலைமையை பார்த்து பலரும் கைத்தட்டி சிரிக்கிறார்கள். ஏனென்றால் உன்னிடத்திலிருந்து உனக்கானவரை பிரித்து விட்டது போல் அங்கு காட்சியமைத்து கொண்டு இருக்கின்றார்கள். அதற்கெல்லாம் நான் இடம் கொடுக்க போவதே கிடையாது. என் பிள்ளையே, அவர்கள் சிறிது நேரம் சந்தோஷமாக இருக்கட்டும். அதை தாண்டி என் பிள்ளைகளை ஜெயிக்க வைப்பதற்கான போராட்டத்தை நான் இறங்கிவிட்டேன். நீ நிச்சயமாக வெற்றி பெறத்தான் போகிறாய். உன் மனதிற்குள் என்னென்ன தேவைகள் இருக்கின்றதோ, என்னென்ன வழிகள் இருக்கின்றதோ அத்தனையும் நான் புரிந்துவிட்டு அதற்கு ஏற்றவாறு செயல்படுவதற்கு இந்த வராகி தாய் நான் வந்து இருக்கும் பொழுது நீ மனதில் எதை பற்றியுமே நினைத்து கொள்ளாதே. எதை எப்படி செய்தால் உன் வாழ்க்கையில் நலமாகவும் வளமாகவும் இருப்பாயோ அதற்கு ஏற்றவாறு உன் செயல்களை செய்து கொண்டே இரு. நன்றி மறந்தவர்களை எண்ணி நீ உன் மனதில் கலக்கம் அடைந்து கொண்டு இருக்காதே. எது நடக்க வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறதோ அதன்படிதான் நடந்து கொண்டு இருக்கின்றது. நான் வகுத்த வழியில் நீ போய்கொண்டு இருக்கும் போது உன் பாதை தவறாக போய்விடுமா என என் தங்கமே, இல்லவே இல்லை. நீ நினைக்கின்ற வாழ்க்கையை பெறுவதற்குத்தான் இவ்வளவு பெரிய விஷயத்தை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கின்றாய் என்று எனக்கு தெரியும். இப்பொழுது அதில் வெற்றியின் களம் கண்டு விட்டாய் என்று நினைத்துக்கொள். நீ நம்பிக்கையோடு அடுத்தடுத்த விஷயத்தை செயல்படுத்தி கொண்டே இரு. நீ நினைத்ததை விட உன் வாழ்க்கை மிக பெரும் மாற்றத்தை நோக்கியும் இதைவிட இன்னும் சிறப்பான வாழ்க்கையை நோக்கியும் அடி எடுத்து வைத்து கொண்டு இருக்கிறது. அதை மட்டும் நீ மறந்தும் மறுத்தும் விடாதே. எத்தனை நாட்களுக்குத்தான் இந்த ஓட்டமும் சாட்டமும் என்று எண்ணிக்கொள்ளாதே. அத்தனைக்கும் பலனளிக்கும் வகையில் உன் பொறுமைக்கான பலன் கிடைத்து விட்டது. உன் நம்பிக்கைக்குரிய ஒவ்வொரு விஷயத்திலும் நான் உன்னோடு உன் வராகித்தாய் இருந்து கொண்டு உன்னை வழிநடத்தி கொண்டிருக்கும் பொழுது நீ எதற்குமே மனமருந்தாதே. வெற்றியோடு உன் போராட்டத்தை முன்னெடுத்து செல். நிச்சயமாக வெற்றி உனதாகத்தான் மாறப்போகிறது. நினைத்ததை அடைவதற்கு என் அருளையும் ஆசியும் உனக்கு வழங்கிவிட்ட பிறகு எது கிடைக்குமோ கிடைக்காதோ என்ற சந்தேகமெல்லாம் வேண்டாம். நீ எல்லா நிலையையும் கடந்து வந்து விட்டாய். இனி உனக்கான வெற்றியை தருவதுதான் இங்கு பாக்கியாக இருக்கிறது. வெற்றி கிரீடத்தை தலையில் ஏற்றி வைத்து விட்டேன். நீ நம்பிக்கையோடு செயல்படு என் கண்ணின் மணியே. உன் வாழ்க்கை உனதாகத்தான் மாறப்போகிறது. நீ நினைத்தது அப்படியே பலிக்கப் போகிறது. நிச்சயம் நான் உன்னோடு தான் இருந்து உனக்காக வழி காட்டுகிறேன். என் பிள்ளையே, உன் சந்தோஷத்தில் நான் உன் வாழ்க்கையை அங்கு முழுவதுமாக கொடுப்பது போலத்தான் உன் வாழ்க்கையின் தோல்விகளிலும் உனக்கு அனுபவபூர்வமான ஒரு அமைதியை மட்டுமல்ல அங்கு
மிக பெரும் வெற்றியை தருவதற்கான அடித்தளத்தையும் அமைத்திருக்கின்றேன் என்பதை நீ மறுத்து விடாதே. தோல்வியை யார் ஏற்க ஒருவர் துணிச்சலாக வருகிறார்களோ அவர்கள் வாழ்வில்தான் மிக பெரும் வெற்றி வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். நீ தோல்வியை கண்டு துவண்டு விடாதே. உன் எதிராளியை கண்டு அஞ்சி விடாதே. உன் பயம் உன்னை அங்கு கொலை நடுங்க வைத்து கொண்டிருக்கின்றது. என் பிள்ளையே, பயமும் அச்சமும் அங்கு தூர ஒதுக்கிவிட்டாலே போதும். நீ அடைய வேண்டிய இலக்கை தானாகவே அடைந்து விடுவாய். ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்று மனதில் நீண்ட காலமாகவே தவிக்கின்றாய். ஆனால் அந்த விஷயத்தில் வெற்றி வருமா தோல்வி வருமா என்று யோசித்து யோசித்தே உன் நாட்களை கடத்தி கொண்டு இருக்கின்றாய். அதனால தான் இப்படியெல்லாம் தடைகள் வந்து கொண்டிருக்கின்றது. நீ என்னிடம் சொல்லிவிட்டாய் அல்லவா, அந்த விஷயத்தினால் மற்றவர்களுக்கு எந்த துன்பமும் நேரிடாது அல்லவா. அதன் பிறகும் எதற்காக இவ்வளவு பெரிய யோசனையை சிந்தனையை நீ நிறுத்தி கொண்டிருக்கின்றாய்? முடியும் என்ற நம்பிக்கையில் நீ முன்னேறி கொண்டே இரு என்றுதானே என் பிள்ளையை எப்பொழுதும் கேட்டுக்கொண்டு இருக்கின்றேன். என் தங்கமே, மனதிற்குள் வருத்தங்கள் இருக்கத்தான் செய்யும். அந்த வருத்தத்தையும் தாண்டி நீ ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற நிகழ்வை நடத்தி கொண்டே இரு. வெற்றியின் பக்கம் என் பிள்ளைகள் இருக்கும் பொழுது எதற்காகவும் மனமருந்தவே வேண்டாம், கலங்கவும் வேண்டாம். நீ எவ்வளவு பெரிய விஷயத்தை எளிதாக முடிக்கப் போகிறாய் என்பதை மட்டும் பொறுத்திருந்து பார். அந்த போராட்டம் விஷயமானது உனக்கு ஒன்றும் இல்லாதது போலத்தான் உன் வாழ்க்கையில் நான் அமைத்து கொடுக்க போகிறேன். என் பிள்ளையே, உனக்கானது உன்னிடத்தில் வந்து சேரும் அந்த நல்ல நாளை நீ நெருங்கிவிட்டாய். உன் வாக்கில் நான் எப்பொழுதும் மகிழ்வாகத்தான் இருக்கின்றேன் தாயே என்று நீ நிச்சயமாக என்னிடம் நன்றி கூறும் அந்த நல்ல நாளை நெருங்கிவிட்டேன். அந்த நாளுக்காகத்தானே என் பிள்ளைகளோடு சேர்ந்து நானும் இவ்வளவு பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கின்றேன். இதில் உன் ஆசையும் என் ஆசையும் நிறைவு பெற்று இங்கு முற்றிலுமாக வெற்றியை பெறப்போகும் நேரத்தை நெருங்கிவிட்டது. என் இறுதிக்கட்ட பணியை இதோ உனக்காகவே முடுக்கிவிடப்பட்டு விட்டேன். இனி நினைத்ததே நினைத்த மாத்திரத்தில், அதுவும் இந்த தருணம்தான் எனக்கு நடக்க வேண்டும் என்று சொன்னாய் அல்லவா, இதோ அந்த தருணத்திலும் உனக்கான வேலைகளை நடத்துவதற்கு நான் வந்து இருக்கின்றேன். என் தங்கமே, ஒவ்வொரு விஷயத்திலும் உன் வாழ்க்கையை சரி செய்கின்ற பொறுப்பில் நான் உனக்காக வந்து கொண்டு இருக்கும் பொழுது நீ எதற்காக தங்க பிள்ளையே அழுது புரண்டு ஓடோடி கொண்டு இருக்கின்றாய்? ஓடி ஓடி உன் உழைப்புக்கே அங்கு எல்லை இல்லாமல் போய்விட்டதே என்று நினைக்காதே. மாறாக கவலை தான் வந்து சேருகிறது என்று யோசிக்காதே. உன் கவலையை தீர்ப்பதற்கும் ஒருவர் வருவார். அது இந்த வாராகியாகத்தான் இருக்கும். நிச்சயம் நீ நினைத்ததை நான் பலிக்கச் செய்கிறேன். வெற்றி உனக்குத்தான் சொந்தம் என் தங்கமே. வராகி தாயே போற்றி.